இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை கஞ்சி. இப்போ நம்ம சம்பா கோதுமை இருக்கு இல்லையா, சம்பா கோதுமையில் அதை நல்லா வேக வச்சு அப்படியே கஞ்சி ஆக்கிட வேண்டியதான். நம்ம அரிசி கஞ்சி காய்ச்சிரும் இல்லையா, அதே மாதிரி தான். அந்த குருணையில் நம்ம கிச்சடி அது இதுன்னு செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி கஞ்சியும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே உப்பு போட்டு காய்கறிலாம் வெட்டி போட்டு நம்ம கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் அவிச்சு எடுத்துக்கிட்டணும். அதெல்லாம் அவிச்சு எடுத்துகிட்டு அதில் போட்டு அப்படியும் கஞ்சி காய்ச்சிக்கலாம், உப்புமாவும் கிண்டிக்கலாம். எல்லாத்தையும் விட வெறும் உப்பு போட்டும் கஞ்சி காய்ச்சலாம். ஆனால் இது சர்க்கரை போட்டதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே யாரும் சர்க்கரை இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சர்க்கரை போட்டு தான் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கஞ்சி. இதை சாப்பிட்டோம்னா உடல் எடையை நல்லா குறைக்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது. பார்த்தீங்களா, இதில் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு பால் ஊற்றி அப்படி தான் பண்ணணும்.